தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர், இயக்குனர், கதாசிரியர், வசனகர்த்தா என பன்முக திறமையால் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்த கே. பாக்யராஜ் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்தது திரையுலகினரையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இயக்குனர் பாரதிராஜாவின் சீடரான பாக்யராஜ் 16 வயதினிலே திரைப்படத்தில் உதவி இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். பின்னர் பாரதிராஜா இயக்கிய புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். ஆரம்பத்தில் அவரது தோற்றம் குறித்து பலரும் சந்தேகம் தெரிவித்த போதிலும் தனது இயல்பான நடிப்பு, நகைச்சுவை கலந்த வசனங்கள் மற்றும் குடும்ப கதைகளை மையமாக கொண்ட படங்களின் மூலம் முன்னணி நடிகர் மற்றும் இயக்குனராக உயர்ந்தார். சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்கு வசனம், ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்கு கதை மற்றும் வசனம் எழுதிய அவர், அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, இது நம்ம ஆளு, சுந்தரகாண்டம், ராசுக்குட்டி உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கி நடித்தார். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை, குடும்ப உணர்வுகள் மற்றும் சமூக செய்திகளை எளிமையாக மக்களிடம் கொண்டு சென்ற இயக்குனர்களில் ஒருவராக அவர் போற்றப்பட்டார். திரைத்துறையை தாண்டி அரசியலிலும் தனது பங்களிப்பை அளித்தார். சில ஆண்டுகள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுக இணைந்து கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக பல்வேறு தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்று மக்களிடம் உரையாற்றினார். அரசியல் மேடைகளிலும் தனது நகைச்சுவை கலந்த பேச்சால் கவனம் ஈர்த்தார். நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், அரசியல் பேச்சாளர் என பல துறைகளில் தனது தனித்துவமான முத்திரையை பதித்த கே. பாக்யராஜின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதப்படுகிறது. அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து தமிழ் சினிமாவுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை நினைவு கூர்ந்து வருகின்றனர்.